பேசுகிற கண்ணதாசனை பார்க்கிறோம். கண்ணதாசன் அந்த ஒரு கவிஞனுக்கே உரிய செருக்கோடு, சங்ககால புலவன் எப்படி செம்மாந்து பேசினானோ அந்த செருக்கோடு தன்னை அவன் இனம் காட்டுகிற ஒரு அற்புதமான கவிதை. தன்னை பற்றி அவன் சொல்கிறான். கண்ணதாசனை ஒரு கவிஞனாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டில். பாரதியே ஏற்றுக்கொள்ளவில்லையே. பாரதியையே விமர்சித்தார்கள். பாரதியின் கவிதையில் இலக்கணம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இலக்கணம் அறிந்து பாடினானாவும் என்று கேட்டு பாரதியை நிராகரித்தார்கள். பாரதி வாழ்ந்த காலத்தில் மனம் புண்பட்டான். பாரதி வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய கவிதைகளை ஒரு புத்தகமாக மாற்றி அதற்கு மறைமலை அடிகளிடம் ஒரு அணிந்துரையை பெற வேண்டும் என்று முயன்றான். மறைமலை அடிகளை போன்றவர்கள் பாரதியை கணக்கிலேயே வைக்கவில்லை, கவிஞனாகவே ஏற்கவில்லை. கண்ணதாசனுக்கும் அந்த நிலை வந்து சேர்ந்தது. நண்பர்களே, டெல்லியில் இருந்த சாலை இளந்திரையன் என்ற பேராசிரியர் சங்ககாலம் தொட்டு நவீன காலம் வரை கவிஞர்களுடைய படைப்புகளை ஆய்வு நடத்தி அவர் எழுதிய புத்தகத்தில் கண்ணதாசனுக்கு இடம் தரவில்லை. கண்ணதாசனை அவர் வெறும் திரைப்பட பாடலாசிரியனாக மட்டும்தான் பார்த்தார். பேராசிரியர் டாக்டர் நா சஞ்சீவி சென்னை பல்கலைக்கழகத்திலே வலம் வந்தவர். சஞ்சீவி இதே மாதிரி சங்க காலத்திலே இருந்து நவீன காலம் வரை தமிழை செழுமைப்படுத்திய கவிஞர்களின் பட்டியலை அவர் பேசுகிற பொழுது கண்ணதாசனை நிராகரித்து விடுகிறார். இது கண்ணதாசனுக்கு கோபத்தை வரவழைக்கிறது. என்னை எதற்காக நிராகரிக்கிறீர்கள்? நான் கவிஞன் இல்லை என்று எதை வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள்? தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களும் அறிந்த ஒரு கவிஞன், ஒரு படைப்பாளி உண்டென்றால் அது என்னை தவிர வேறு எவன் இருக்க முடியும் என்று கேட்டான் கண்ணதாசன். கண்ணதாசனை கவிஞன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு கண்ணதாசன் சொன்னான், நான் என்றாவது, நன்றாக யோசிக்க வேண்டும், என்றாவது நான் கையெழுத்து போடுகிற பொழுது கவிஞர் கண்ணதாசன் என்று கையெழுத்து போட்டிருக்கிறேனா? கவிஞன் என்று நான் சொல்லிக் கொண்டதே கிடையாது. நான் நடத்திய பத்திரிகை தென்றல் பத்திரிகையில் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் என்று போட்டிருக்கிறேனா? கிடையாது. காலம் முழுவதும் கண்ணதாசன். நான் எடுத்த படங்கள், அந்த பட தயாரிப்பு கவிஞர் கண்ணதாசன் என்று போட்டதில்லை, கண்ணதாசன். கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ். கவிஞர் என்றே நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. என் மீது அன்பு கொண்டவர்கள் என்னை கவிஞர் என்று சொல்கிறார்கள். என் மீது இன்னும் எல்லையற்ற அன்பு கொண்டவர்கள் கவியரசு என்று போற்றுகிறார்கள். என்னிடம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கக்கூடிய தமிழர்கள் கவி சக்கரவர்த்தி என்று சொல்கிறார்கள். இதற்கு நான் காரணமில்லை என்று பேசுகிற கண்ணதாசன் தன் இருதய ரணத்தை இறக்கி வைக்கக்கூடிய கவிதைதான் இந்த கவிதையை. சொல்கிறேன் கேளுங்கள், எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது. இன்று எல்லாரும் எழுதிவிட முடியுமா இதை? கவிஞன் யானோர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்போம், புவியில் யானுமோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதென் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக, செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவே, புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. நான் இருக்கிற போதே ஏன் இந்த தீர்ப்பை நீங்கள் வழங்குகிறீர்கள்? செத்த பிறகு என்னுடைய படைப்புகள் அனைத்தையும் சேர்த்து வைத்து பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய விமர்சன அம்புகளை என் மீது வீசுங்கள் என்றார். கல்லாய்
மரமாய் மேடாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்ல. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் தத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகும் என் சாலை. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைப்ப. நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று பேசுகிறான் கண்ணதாசன். இந்த பாடல் முழுவதையும் பாருங்கள். இந்த பாடலில் தன் இருதயத்தினுடைய வலி முழுவதையும் அவன் இறக்கி வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நண்பர்களே, கண்ணதாசன் இறந்த பிறகு கண்ணதாசனுடைய உறவினரும் கண்ணதாசனுக்கு அவர் சொல்ல 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 கேட்டு எழுதியவரும் பின்னாளில் மிகப்பெரிய படத்தயாரிப்பாளராக பரிணாமம் பெற்றவருமாகிய பஞ்சு அருணாச்சலம் ரொம்ப அழகாக சொன்னார். கண்ணதாசன் இறந்த பிறகு வழங்கிய இரங்கற் செய்தி. கண்ணதாசன் என்கிற ஒரு மாமரம் ஏராளமாக பூத்தது. பூத்ததில் பாதி கொட்டி விட்டது, காய்த்ததில் பாதி வெம்பி விட்டது. எஞ்சியது அனைத்தும் காலங்களை கடந்து வாழும் தேன் சுவை கனிகள் என்று சொன்னார் பஞ்சு அருணாச்சலம். கண்ணதாசன் எழுதிய எல்லாமே மிகச்சிறந்த பாடல்கள் என்று சொல்லிவிட முடியாது. நண்பர்களை, திரைப்பட பாடலை பொறுத்தவரை கண்ணதாசனே சொல்கிறார், நான் ஏறக்குறைய 5000 பாடல்களை எழுதியிருக்கிறேன். குப்பை என்று நீங்கள் முயன்று தள்ளினாலும் ஒரு 800 பாடல்களை தள்ளிவிடலாம். 800 பாடல்களை குப்பை என்று தள்ளிவிடலாம். அதற்கு மேல் இருக்கக்கூடியவை அனைத்தும் காலம் முழுவதும் வாழும் என்பதை நான் அறிவேன் என்கிறான் கண்ணதாசன். ஆனால் கவிதை உலகத்தில் பார்க்கிற பொழுது ஒரு பாரதிக்கு இருந்த களம், ஒரு பாரதிதாசனுக்கு இருந்த களம் கண்ணதாசனுக்கு வாய்க்கவில்லை. பாரதி தேச விடுதலை போராட்ட களத்திலே அவன் தன்னுடைய பாடுபொருளை தேர்ந்து கொள்கிறான். பாரதிதாசன் தமிழ் மொழியும் தமிழ் இனமும் தாழ்வுற்றுவிடும் என்கிற சூழல் தமிழ் இயக்க களத்தை தன் பாடுபொருளாக தேர்ந்து கொள்கிறான். ஆனால் கண்ணதாசனுக்கு அப்படி ஒரு பாடுபொருள் தேர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. எதையோ பாடுகிறான், எல்லாவற்றையும் பாடுகிறான். ஒருவனை ஒரு நாளில் போற்றுகிறான், அவனையே அடுத்த நாளில் தூற்றுகிறான். போற்றுவதும் தூற்றுவதும் கண்ணதாசன் பாடல்களில் ஏராளமாக பல்கி பரவி கிடக்கின்றன. அவனே சொல்கிறான், என்னுடைய பாடல்களில் முரண்பாடு அதிகம். ஏன் தெரியுமா? முரண்படக்கூடிய மனிதர்களை பற்றி நான் அதிகமாக பாடிவிட்டேன். எனவே இப்பொழுது ஒரு முடிவெடுக்கிறேன், இனி எந்த காலத்திலும் மனிதர்களை நான் பாடப்போவதில்லை என்று சத்தியம் செய்கிறார். கண்ணதாசன் உணர்ச்சி கிளையில் எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருந்தவர். அந்தந்த நேர உணர்ச்சி அவனுடையது. அந்த உணர்ச்சியை ஆடை கட்டாமலே நிர்வாணமாக வெளிப்படுத்தியதுதான் அவனுடைய குற்றம். எனவே உணர்ச்சிக்கு ஆடை கட்ட வேண்டும், அவன் ஆடை கட்டவில்லை. அந்தந்த நேரத்து உணர்ச்சியை நிர்வாணமாக அவன் வெளியே வீதிகளில் உலவ விட்டான். அவனுக்கே அது தெரிந்தது. அதனால் அவன் சொல்கிறான், மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதென் வாடிக்கையான பதிகம். அழகு நீங்கள் அங்கே பார்க்க வேண்டும். நான் மானிடரை பாடினேன், போற்றினேன், பிறகு அவர்களை தூற்றினேன். என்னிடம் முரண்பாடு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. நான் சந்தனம் என்று கருதினேன், அது சேறு என்று புரிந்த பிறகு வீசிவிட்டேன். மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். மிருகம் தாக்கும், நானும் தாக்குகிறேன். ஆனால் நான் தமிழால் தாக்குகிறேன். தமிழால் தாக்குவதனால் தாக்குண்டவர்கள் என் தமிழ் வாழும் வரை அவர்களும் சேர்ந்து வாழ்வார்கள். எனவே நான் வெறும் மிருகம் அல்ல, தெய்வ மிருகம். மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம்.
அதில் பார்த்து கொண்டே வந்தால் ஊர் நெடுக என் பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே. எங்கு திரும்பினாலும் என்னுடைய பாடல்தான் ஒலிக்கிறது.